நாம எல்லாரும் பார்ட்டி கொண்டாடலாம். அது சரி பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா எதுக்காக? எதுக்கா நம்ம பிரக்யா திரும்ப வந்துட்டா அந்த சந்தோஷத்தை கொண்டாட. உண்மையாவாக்கா? பிரக்யாக்காவா? பாட்டி சரியா தான் சொல்றாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல நானும் பிரக்யாவை பார்த்தேன். என்ன எல்லாரும் அப்படியே நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? பிரக்யா வீட்டுக்கு வர போறார்ல, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இத பாரு தானே, ஒரு விஷயம், நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. யார் சொன்னா எல்லாரும் கேட்கணுமோ அவ இங்க வர போறா. என்ன அப்படி திரு பாக்குற? அபியோட கான்ஃபரன்ஸ்ல நான் அவளை பார்த்தேன். அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அவ என்னை கட்டி கூட பிடிச்சா. இன்னொன்னு சொல்லட்டுமா, அபிக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அவ கான்ஃபரன்ஸ்க்கே வந்திருந்தா. முதல்ல பிரக்யா வரட்டும், அதுக்கப்புறம் அவ உன்னை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவா. வாங்க, இனிமே இந்த வீட்டுல கொண்டாட்டம் தான். நான் இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து அவர் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு ஸ்வர்ணா பாட்டி அந்த கான்ஃபரன்ஸில் இல்லை, அவர் இங்கே டெல்லியில் எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்வர்ணா பாட்டி அவங்க ஃபேமிலியோடு தானே இருந்தாங்க. நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ மிஸ்டர் கிங்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நான் இப்போ உடனே போய் அவர் இமேஜ் யார் ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அட, நம்ம வீட்டுக்கு பிரக்யா வரப்போறால, அதுக்குதான் பார்ட்டி. ஏன் எல்லாரும் இப்படி சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? பிரக்யா நம்ம வீட்டுக்கு வரப்போறா, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அபியோட கான்ஃபரன்ஸ்ல நான் அவளை பார்த்தேன். அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அவ என்னை கட்டி கூட பிடிச்சா. பாட்டி சரியா தான் சொல்றாங்க. பிரக்யா வர போறால, அதுக்குதான் பார்ட்டி. பிரக்யாவை பார்த்தேன். ஏன் எல்லாரும் இப்படி சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சொல்றாங்க. என்ன மைத்திலி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற. அதான் சொல்றேன்ல, நான் பிரக்யாவை பார்த்தேன். உண்மையை தான் சொல்றேன். நீ உண்மையை தான் பாத்தியா? ரோபின். எஸ் மேம். ஆலியா மேம் வந்துட்டாங்களா? மேம் அவங்க வந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. கோவத்தை தவிர அவகிட்ட வேற என்ன இருக்கு? ஆனா இன்னைக்கு அவளோட ஹெல்ப் எனக்கு தேவை. இதெல்லாம் நீ என்னோட ரெப்யூட்டேஷனுக்காக இல்ல, உன்னோட ஈகோக்காக பண்ணிருக்க. இப்போ நான் உன்கிட்ட சொல்றேன், அந்த ஆர்கனைசர்ஸ் கிட்ட போய் சொல்லு, திஸ் டீல் இஸ் ஆஃப். அவங்க ஆல்பம் கவர் மேல இருந்து என் பேரை எடுக்க சொல்லு. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சாரியும் கேட்டுட்டு வா. ஆலியா, ஆலியா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் கஷ்டமா வீணா போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொர்ணா பாட்டி பிரக்யாவை பார்த்தாங்களாம். எனக்கு ரொம்ப அவுச். வாட்? நாம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீதான் என்கிட்ட சொன்னல, உன்னோட ப்ராப்ளம்ஸ் உன்னோடது, என்னோட ப்ராப்ளம்ஸ் என்னோடதுன்னு. சோ இனிமே என்கிட்ட அட்வைஸ் கேட்டு நீயும் வரக்கூடாது. நானும் உனக்கு அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். ஆலியா இங்க பாரு. ஸ்டாப் இட். நீ தானே சொன்ன அண்ணனோட பர்சனல் லைஃப் உன்னோடது, ப்ரொஃபஷனல் லைஃப் என்னோடதுன்னு. ஆனா நான் அவுட். ஆலியா, ஆலியா. இந்த பிரபா ஏன் இப்படி நடந்துக்கிட்டா? அண்ணன் கிட்ட அப்படியே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டானே. அண்ணன் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டான். இடியட். பர்சனலா என் அண்ணனை எப்பவும் நான் இழந்துட்டேன். பட் ப்ரொஃபஷனலி என் அண்ணனை நான் இழக்க மாட்டேன். I have to do something. இந்த நாளை ஞாபகம் வச்சுக்க. என்ன ஒரு ரூமை விட்டு துரத்திட்டல. என்கிட்ட ஹெல்ப் கேட்டு நீ ஒரு நாள் வருவல்ல, அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். இடியட்.
ராபின், சொல்லுங்க பாட்டி. சூடா பஜ்ஜி எல்லாம் போடுப்பா. பிரக்யாவுக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அவ வீட்டுக்கு வந்த உடனே டீ பஜ்ஜி எல்லாம் கொடுத்து வரவேற்கணும். சரி பாட்டி. இன்னொன்னு கொஞ்சம் அதிகமாவே பண்ணு. 3-4 பிளேட் நானே சாப்பிடுவேன்ல. ஓகே பாட்டி. மைதிலி, சொல்லுங்க அத்தை. நீ உண்மையாவே பிரக்யாவை பாத்தியா? என்னத்த நீங்க என் கண்ணு என்ன தன்னோட கண்ணு மாதிரி வேஸ்ட் நினைச்சீங்களா? எனக்கு பெரிய பெரிய கண்ணு அழகா இருக்கும். நல்லா தெரியும். அது இருக்கட்டும், அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? அவ வந்து அவ அட என்ன யோசிக்கிற? விடு. ரொம்ப யோசிச்சா மூளை குழம்பிடும். இல்ல பாட்டி, இது பாருங்க, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனா உண்மையாவே நான் பிரக்யாவை அங்க பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். என் கண்ணு என்னை ஏமாத்தாது. கண்டிப்பா அவளதான் பாத்தியா? நீங்க தனுவை பாத்தீங்கல்ல? பிரக்யாவோட பேரை சொன்ன உடனே அப்படியே சில மாதிரி ஆயிட்டா. நம்மள எவ்வளவு டார்ச்சர் பண்ண அவ. பிரக்யாவை பத்தி நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? அப்பதான் அவ நல்ல பயிரேறிவா. அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்க நீ அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்ப. சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த வீட்டுல நடக்கிறதுல நான் புதுசா? சூப்பர் பாட்டி. நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. யார் சொன்னா எல்லாரும் கேட்கணுமோ அவ இங்க வரப்போறா. முதல்ல பிரக்யா வரட்டும். அதுக்கப்புறம் அவ உன்னை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவா. பிரக்யா, நான் எதுவும் பண்ணல, என்ன விடு. பிரக்யா, லீவ் மை ஹேண்ட். என்ன விடு பிரக்யா. சேலஞ்சு நினைச்சுக்க, மிரட்டல் நினைச்சுக்க, உன்னோட சாய்ஸ். ஆனா எஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேரண்டியா சொல்லுவேன். உங்களோட கனவு இருக்குல்ல, கல்யாண கோலத்துல பாக்குற கனவு, அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா பொட்டு, கழுத்துல தாலி, அது உனக்கு கிடைக்காது. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. ரொம்ப கஷ்டப்பட்ட அபிய உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சேன். மறுபடியும் அவனை உன்கிட்ட நான் விடவே மாட்டேன். நீ என்னோட வாழ்க்கையில இனி என்னைக்குமே வரக்கூடாது. வரவே கூடாது. வர விட மாட்டேன். வர விட மாட்டேன். நீங்க அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும்னு ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்னா நான் சீப்பான ஆளுங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் பிரக்யா. என் பக்கத்துல நிக்கிறதுக்கு அருகதையே இல்லாத அந்த ஆளோட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் விரும்பல. நெவர். நீங்க அந்த கிளாஸை வச்சுட்டு ஏன் கூட பேசுறீங்களா? அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்குவீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நீங்க யார் கூடயாவது சண்டை போடுவீங்கன்னு நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அந்த இடத்துல சண்டையை நான் ஆரம்பிக்கல பிரக்யா, அவனா தான் ஆரம்பிச்சான். இவ்ளோ வேலை பண்ணிட்டு தன்னை சிங்கர்னு சொல்லிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை. இதுல பெரிய தப்பு யாரோடது தெரியுமா? அவனை வச்சு ஆல்பம் பண்ணாங்கல்ல, அவங்களோடதுதான். பட் இட்ஸ் கிளியர் நவ, அவன் அந்த ஆல்பம்ல இருக்கானா நான் இருக்க மாட்டேன். நீங்க அந்த மாதிரி எப்படி பண்ணலாம்? நீங்க தானே சொன்னீங்க இது உங்களோட ட்ரீம்னு. நீங்க உங்க ட்ரீமையே விட போறேன்னு சொல்றீங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்காகவா? ஆக்சுவலி எல்லா தப்பும் என்னோடதுதான். உங்களை நான் தனியா போக விட்டுருக்க கூடாது. நோ, உன் மேல எந்த தப்பும் இல்ல. எப்படி இல்லாம போகும்? உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் நடந்த சண்டைக்கு காரணமே நான் தான். காரணம் அந்த லூசர் தான் பிரக்யா. அவன் என்ன பண்றான்னு கூட அவனுக்கு தெரியல. ஐ மீன், அவன் எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல இருந்துகிட்டு மத்தவங்களையும் சேர்த்து டென்ஷன் படுத்துறான். எனக்கு புரியவே மாட்டேங்குது, யார் அந்த ஆளு? கான்ஃபரன்ஸே கேன்சல் ஆகுற அளவுக்கு உங்க கூட சண்டை போட்ட அந்த ஆள் யாரு? அவரோட பேர் என்ன? அவன் பேரை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லா இடத்துலயும் அவனுடைய பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். எல்லாரும் அவனை பாராட்டணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கல. சீப் டாக்டிக்ஸை யூஸ் பண்றான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நீ எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற சண்டையை தீக்கணும்னு நினைக்கிறேன். And I don't want that. உங்க ட்ரீம் உங்களுக்கு வேண்டாமா? ட்ரீமை என்னால விட முடியும் பிரக்யா.
ஆனா அந்த ஆள் மேல எனக்கு இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அதை என்னால விடவே முடியாது. வெறுப்பு தான் எல்லாமே வா. நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இந்த ட்ரீம்காக நீங்க, நான், கியாரா லண்டன்ல இருக்கிற லைஃப் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். இந்த ட்ரீம் உங்களோடது மட்டும் இல்ல, எனக்கும் கியாராக்கும் இது ட்ரீம் தான். ஓகே ஃபைன், நான் கான்ட்ராக்ட விட மாட்டேன். அதே நேரம் உன்னையும் இதுல இன்வால்வ் ஆகுறதுக்கு விட மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் ஒரு விஷயத்தை உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரக்யா. ஏன்னா போன தடவை மாதிரி இது ஏதோ ஸ்டூபிட் ரீசனுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பொண்ணுக்காகவோ நடக்கல. திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு தெரியாதா நீங்க எனக்கு எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு? நீங்க எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடுறேன். தட்ஸ் தி பாயிண்ட். நீ எதையும் சார்ட் அவுட் பண்ணவே கூடாது. இது என்னுடைய ப்ராப்ளம், அதனால நான் தான் இதை சால்வ் பண்ணுவேன். நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நான் எங்க பிடிவாதம் பிடிக்கிறேன்? உன்னுடைய பேச்சு தான் நான் கேட்டேன்ல. இந்த கான்ட்ராக்ட நான் விட மாட்டேன். ஐ அம் கோனா டு தி ஆல்பம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற கணக்க நான் தான் தீக்க போறேன். தருண், கீழே கார் இருக்கு, நீ டிரைவரை கூட்டிட்டு அவரோட போ. ஓகே, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. ஓகே, நான் போறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்ஸ். இவரோட இந்த அளவுக்கு சண்டை போட்ட அந்த ஆள் யாருன்னு தெரியலையே. நான் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அதை தான் பண்ணிருக்கான் அந்த ஆலியா. அவன் சொன்னது கரெக்ட் தான். ஆனா ஏன் தெரியல, அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு தப்பா தான் தெரியறான். அவன் முகத்தை பார்த்தால எனக்கு கோவம் வருது. அவன் என்னவோ என்கிட்ட இருந்து எதையோ பறிக்க வந்த மாதிரியே தெரியுது. என்னன்னு தெரியல, அவனை பார்த்தாலே கோவமா வருது. ஆனா அவனுக்கும் எனக்கும் ஏதோ தெரியாத கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னால கனெக்டே பண்ண முடியல. அபி, சொல்லுங்க கிராணி. எங்க இருக்காவ? யார கேக்குறீங்க? அவளை கூட்டிட்டு வரலையா? அததான் கேக்குறேன் கிராணி. யார கேக்குறீங்க? இத பாரு, என் கூட விளையாடாத. அவளை எங்க நீ ஒளிச்சு வச்சிருக்க? நீ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சொல்றீங்களா? நீங்க யார கேக்குறீங்க? என்கிட்ட நீ என்னதான் மறைச்சு வச்சாலும் அவ வந்துட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிரக்யா வந்துட்டாளா? அபி, நீ எனக்கு தெரியாம பண்ற எல்லா விஷயமும் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவ உன்னோட கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தா, என்ன கட்டி கூட பிடிச்சா. பாட்டி, பாட்டி நீங்க முதல்ல வாங்க, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. என்னை விடு, நான் அவங்கிட்ட பேசணும். அக்கா வாங்கக்கா. பாட்டி நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க முதல்ல வாங்க. பிரக்யா, எனக்கு தெரியும் என் புருஷனோட மனசுல இப்ப என் மேல சுத்தமா அவருக்கு காதல் இல்லதான். ஆனா நான் இந்த உறவு இல்லாம போறதுக்கு விட மாட்டேன். என் மன தைரியத்தை என்னைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உறவு என் தாலிக்கு சம்பந்தப்பட்டது. என் தாலி தான் என்னோட உயிர். ஆனா நீ இன்னைக்கு வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியோட உறவை அவமானப்படுத்திக்கிட்டே வந்தல. அவரு உன் கழுத்துல தாலி கட்டுற பாக்கியம் உனக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உன்னோட கான்ஃபரன்ஸ்ல அவ என்ன பார்க்க வந்திருந்தா, என்னை கட்டி கூட பிடிச்சா. என்னோட பிரக்யா எப்பவும் போல ரொம்ப அழகா இருந்தா.
பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஆ, அபி எங்க யாரையுமே பிரக்யாவோட பேரையே எடுக்க கூடாதுன்னு சொன்ன. இப்ப நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பாட்டி அவளை பார்த்தேன்னு சொன்னதும் உனக்கு அவளை பத்தி நான் நினைப்பு வந்துருச்சா? அவளுக்காக நீ என்ன விட்டுடுவியா? அப்படியெல்லாம் நீ பண்ண கூடாது அபி. நான் என்ன வேணாலும் பண்ணலாம் தனு, ஆனா தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். இதை விட வேற என்ன தப்பு இருக்க முடியும்? நான் உன்னோட பொண்டாட்டி, ஆனா உன் மனசுல இருக்கிறது வேற யாரோ. உன் கூட இருக்கிற என்ன மதிக்கல, ஆனா அவளை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க. கல்யாணமான ஆம்பளை அவனோட பொண்டாட்டிய பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ஆனா நீ அந்த சாதாரண middle போதும் class- தனு. இந்த கோவத்தை நான் உன் மேல காட்டணும் அபி. ஆனா நீ ஏன் மேல கோவப்பட்டு இன்னைக்கு உன் மனசுல அந்த பிரக்யா தான் இருக்கான்னு நிரூபிச்சு காட்டிட்ட. அவ மேல இன்னைக்கு உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. தனு, நான் உன்னோட பொண்டாட்டி அபி. நீ என்னோட பொண்டாட்டி கிடையாது. இந்த உறவு வெறும் பேருக்கு தானே தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும் தனு. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அபி. உன்னோட இந்த நாடகத்தை நிறுத்துறியா தனு? உன் முன்னாடி இப்ப நான் தான் இருக்கேன். நீ தேவையில்லாம நடிக்க தேவையில்ல. ஓகே, உன்னோட அந்த சோ கால் ஹை சொசைட்டிக்கு முன்னாடி நீ இப்ப இல்ல. சோ நீ தேவையில்லாம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறீங்களா? மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீ சொல்லு. பிரக்யா கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கா. அவ எதுக்காக வீட்டுக்கு இன்னும் வரல? என்ன அங்க இங்கே பாத்துக்கிட்டு இருக்க? நான் தானே உன்னை கேட்டேன். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ சும்மா இரு. நீ சொல்லுடா, என்ன ஆச்சு? பாட்டி அது ஆக்சுவலி அது போதும் வளவளன்னு. நீ எப்பவுமே உண்மையை பேச மாட்ட. எதையோ நீ மறைக்கிற. பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் ஏதேதோ கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. பிரக்யாவுக்கு என்ன ஆச்சு? அவ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? இந்து பாட்டி, கிரானி, அபியும் தனு அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. அட, நீ இரு. நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஏதோ கதை சொல்றாங்க. சொல்லு, பிரக்யா எதுக்காக அபி கூட வீட்டுக்கு வரல? அட, ஒன்னதானே கேட்டிட்டு இருக்க, பதில் சொல்லு. அது வந்து பிரக்யா வீட்டை விட்டு போய் இவளை போய் கேக்குறீங்க பாருங்க. இவ சும்மா உளறுவாத்த. மைத்திலி, நீ கிச்சனுக்கு போய் உடனே சாப்பாடு ரெடி பண்ணு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. போ. ஆமா மைதிலி, எல்லாருக்கும் பசிக்கும். சீக்கிரம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. அக்கா நீங்க கோவப்படாதீங்கக்கா. உங்களுக்கு பிபி இருக்கு. இந்து பாட்டி, பிபி உங்களுக்கு தானே இருக்கு. நீங்க பிபி மாத்திரை போட்டீங்களா இல்லையா? இங்க பாரு, நான் முதல்ல அக்காவுக்கு மருந்து கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாமா, அட, எல்லாரும் பேசாம இருக்க. இன்னைக்கு நான் செத்தா கூட பரவாயில்ல. பிரக்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க எல்லாரும் கூட எனக்கு ரத்த உறவு இருக்கு. ஆனா பிரக்யா கூட ஏற்பட்டது எனக்கு மனசாலான உறவு. அவ என் பொண்ணு. அவளை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். இந்த மைத்திலி, இவளை எல்லாரும் வாயாடின்னு சொல்லுவீங்க. ஆனா உங்க எல்லாரும் விட அவன் நல்லவதான். என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்தா அவளை பேச விடாம எல்லாரும் வாய அடைச்சிட்டீங்க. சொர்ணக்கா இங்க பாருங்க. இத பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. உண்மையை சொல்லு. பிரக்யாவுக்கு என்ன ஆச்சு? அவ எதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா? த்ரிஷா, இங்க வா. நீ அவளை உன்னோட அக்கான்னு சொல்லிட்டு இருப்பல்ல? எப்ப பார்த்தாலும் பிரக்யா பிரக்யான்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப. இப்ப அவளுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா? நீயாவது உண்மையை சொல்லு. அட, யாராவது எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீ என்னோட தங்கச்சி தானே. நீ கூட பிரக்யாவும் பேத்தி மாதிரி தானே நடத்துவ. நீயாவது சொல்லு, எதுக்காக பிரக்யா எங்கேயாவது போயிட்டா? நீ தோத்து போயிட்டம்மா. உன்னால வீட்டை பாத்துக்க முடியல. உங்க எல்லாரும் கூட பேசுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் யாருகிட்ட போய் கேட்கணுமோ அங்கேயே போய் கேட்டுக்கிறேன். பிரக்யா இல்லாம வாழ தெரியாத அவங்கிட்ட போய் பிரக்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். அவன் தானே தப்பு பண்ணிருக்கான். நான் அவனையே போய் கேக்குறேன். சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. அவகிட்ட நான் கேட்டே தீர்வேன். நம்மளோட கல்யாணம் ஒரு காம்ப்ரமைஸ் தான். நீ அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஒரு உறவை கொடுக்கணும்னு நினைக்காத. உனக்கு வேண்டியது புருஷன் இல்ல, புருஷனோட ப்ராப்பர்ட்டி, அவன் சம்பாதிக்கிற பணம், அவனோட பேரு, அவ்வளவுதான். அது எப்படி உனக்கு கிடைச்சிருச்சு? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அபி. இந்த விஷயம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படியா? நமக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எவ்வளவு தெரியும் தரும்? எதுவுமே தெரியாது. நீ உண்மையை பொய்ய ஆக்க முடியாது. எந்த உண்மையை பத்தி இப்ப நீ பேசிட்டு இருக்க? அதுதான் உண்மைங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? கழுத்துல தாலி இருக்கா இல்ல நெத்தில பொட்டு இருக்கா? ப்ரூஃப
அவ எப்பவுமே அவகிட்ட வச்சிருப்பா. என் கூட இருக்கிறதுக்கும் என் கூட சுத்தறதுக்கும் அவளுக்கு தான் உரிமை இருந்திருக்கு. அவ எப்பவும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவா. ஒரு பொண்ணோட நெத்தியில யார் கையால குங்குமம் ஏறுதோ அவரோட ஏற்படுற பந்தம் என்னைக்கும் விட்டு போகாது. அவ ஒரு அவுடேட்டட் பொண்ணு. அவளுடைய அவுடேட்டட் சிந்தனை எல்லாம் ஊமேல. அபி நீ தானே சொன்ன நமக்கு நடுவுல பிரக்யாவோட பேர் கூட வராதுன்னு. இன்னைக்கு எதுக்காக நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? உன்னோட பிரக்யா தாலி குங்குமம்னு ரொம்ப பெருசா பேசுவால. உன் வாழ்க்கைய ஒரேடியா இருட்டாக்கிட்டு அவ போயிட்டா. அவளாலதான் உன்னோட பாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அபி. ஆனா நீ இப்பவும் அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. பாட்டியோட ஆத்மா எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிச்சியா? சாரி, இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ அந்த பிரக்யா பேரை கூட எடுக்க கூடாது. கூடவா? கூட நான் சொன்னேன். நீ எப்போ என் கூட இருந்திருக்க? நீ ஒத்துக்கலன்னா கூட பரவாயில்ல அபி. ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் உன்னோட பொண்டாட்டி. எனக்கு அது மட்டும் போதும். ஒருவேளை அவ மறுபடியும் நமக்கு நடுவுல வந்து நம்மள பிரிக்கணும்னு முயற்சி பண்ணா அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன்.